ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டரோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் 2.6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 நம்பர் கொடுத்து அதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 நம்பருக்கு தான் நம்ம இடிஏ ஈக்குவேஷனும் யூஸ் பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 3வது நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 2 நம்பர் தான் எடுக்கணும். இருக்கிறதுல சின்ன நம்பர் 2 நம்பர் எடுத்துக்கலாம். எது 396ம் 504ம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம டிவைட் பண்ணும்போது பெரிய நம்பரால் தான் சின்ன நம்பரை டிவைட் பண்ணுவோம். அதனால் பெரிய நம்பரை ஏவாகவும் சின்ன நம்பரை பீவாகவும் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எழுதணும், a = bq + rன்ற ஃபார்மேட்டுக்கு நம்மளோட a என்னது 504 = bன்றது 396, qன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து ஆரும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உள்ளுக்குள்ள 504 போட்டுக்கணும், வெளியே 396 போட்டுக்கணும். இப்போது இதை 2 டேபிளில் போட்டாலே அது 600 700 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடும். அதனால 1 தான் போட முடியும். 1 போட்டோன்னா 396 அப்படியே வந்துடும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே borrow பண்ணும்போது இது 10 ஆகும். இந்த 10லேருந்து நம்ம இங்கே 1 borrow பண்ணும்போது இது 9 ஆகிட்டு இது 14 ஆகிடும். அப்போ இங்கே ரிமைண்டர் 8. இந்த 9ம் கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். இங்கே இந்த 5 1 borrow கொடுத்த பிறகு 4 இருக்கும் இல்லையா. அப்போ அது ரெண்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 1ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்னது, கோஷன்ட்டு 1, ரிமைண்டர் 108. அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட். இப்போது இதில் நம்ம எப்படி எடுத்து எழுதாரோம், இந்த a b a ஆகிடும், 108ன்றது நமக்கு b ஆகிடும். இப்போ அதை எழுதுனா 396 108. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும். 108 இங்கே 396 டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 3 டேபிள் போட்டு பார்ப்போம். 108 × 3, 8 3s are 24. 3யும் 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். ஆனால் இங்கே இருக்க நியூமரேட்டர் இங்கே இறங்கி 2 வந்துடும் ஆட் ஆகி. இந்த 3யும் 1 மல்டிப்ளை ஆகும்போது 3. அப்போது நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் கிடைக்குது. 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 324 வருது. ரிமைண்டர் எவ்வளோ, சப்ராக்ட் பண்ணும்போது 2, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 7, ரிமைண்டர் 72. அப்போது கோஷன்ட்டு 3, ரிமைண்டர் 72. அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ராக்கெட் = ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட். இப்போ என்ன பண்ணணும், இந்த b a ஆகிடும், அப்புறம் r நம்மளோட b ஆகிடும். அப்போது இது 108, இது 72. இப்போ நம்ம qவும் rயும் கண்டுபிடிக்கணும். இப்போ டிவைட் பண்ணணும். இந்த 108 இங்கே 72 2 டேபிள் போட்டோன்னா என்ன ஆகும், இது 2 டேபிள் போட்டு 2 2s are 4, 4 2s are 7 2s are 14 ஆயிடும். இதை விட பெரிய நம்பர், அப்போ 1 தான் போட முடியும். 72 போட்டோன்னா என்ன ஆகும், இந்த 8ல் 2 போச்சுன்னா 6, இது போகாது. அப்போ இங்கேருந்து borrow பண்ணும்போது 10, இங்கே 36 வரும். அப்போது நம்மளோட கோஷன்ட்டு 1, ரிமைண்டர் 36. கோஷன்ட் 1, ரிமைண்டர் 36. அடுத்தது ஸ்டெப்புக்கு ப்ராக்கெட் போட்டாச்சு. ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட். இப்போது இது இங்கே வரும், இது இங்கே வரும். என்னாகும், 72 36. இது ரெண்டும் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ள 72 இங்கே 36. 36 2 டேபிள் போடுங்க. 36 × 2, 6 2s are 12, 3 2s are 6, இங்கே ஒரு 1, அப்போது 7. கரெக்டாக வந்துடுச்சு. 2 டேபிளில் போட்டோன்னா 72 வரும், ரிமைண்டர் 0. அப்போ நம்மளோட கோஷன்ட் 2, ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட ஹச்சிஎஃப் இந்த வேல்யூ தான் ஹச்சிஎஃப் = 36. இது பாதி கடல் தான் கடந்திருக்கும். ஏன்னா இந்த 2 நம்பருக்கு தான் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு இன்னொரு நம்பர் இங்கே இருக்குது.
அந்த பெரிய நம்பருக்கு HCF வந்து சேர்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச HCF கண்டுபிடிச்சோன்னா இந்த 3 நம்பருக்குரிய காமன் HCF கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம், இதே ஃபார்மெட்டில் இது ரெண்டுக்கும் எழுதணும். ரெண்டில் பெரிய நம்பரை வந்து ஏவா எழுதணும். 636 ஈக்குவல் டு 36 இன்ட்டு ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட் 36 இங்கே 636 இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது, அதனால நம்ம 2 டிஜிட்டுக்கு தான் போட போகிறோம். 63 36 2ஆல் போட்டோனாலே என்ன ஆகும்னா 72 வந்துடும். இங்கே பாருங்கள், இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 136 தான் போட முடியும். 1ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். இதோட ரிமைண்டர் இங்கே என்ன வரும், 5 ஆகிட்டு பாரோ கொடுத்தா 13 ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும், ரிமைண்டர் 7 வரும். இங்கே 2 வரும். இந்த 6 கீழே இறங்கிடும். 36 வந்து 7ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இது 42. 7 3s are 21 + 4 வந்து 25. அப்போது 7 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 252 வருது. இது சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கே 4 வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 2 வரும். இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணும்போது 0 வரும். அப்போ ரிமைண்டர் வந்து 24, கோஷன்ட் வந்து 17. அப்போது நம்ம அடுத்த ஸ்டெப் இன்னொன்று கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டு 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 ப்ளஸ் ப்ராக்கெட்டு. இப்போது என்ன பண்ணணும், இந்த 36 இங்கே 24. அப்போது 36 24 ரொம்ப சின்ன நம்பர் தான், ஈஸியாக தான் இருக்கும். இங்கே 36 24 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2ல் 24 போட்டாலே அது 48 ஆயிரும். அப்போ இங்கே 1 தான் போட முடியும். 24 ரிமைண்டர் என்ன வரும், இங்கே 2 வரும், இங்கே 1 வரும். 12 ரிமைண்டர் கோஷன்ட்டு 1. அப்போ இங்கே 1 இங்கே 12. அப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. ப்ராக்கெட்டு ஈக்குவல் டு ப்ராக்கெட்டு ப்ராக்கெட்டு ப்ளஸ் ப்ராக்கெட்டு. இப்போது இந்த 24 இந்த இடத்துல 12, 24 இங்கே 12. இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். 24 12 டேபிளில் 2 12s are 24, ரிமைண்டர் 0. அப்போ ரிமைண்டர் வந்துருச்சு. கோஷன்ட் அதுக்கு என்ன, அது 2 போட்டு இங்கே 0 போட்டுடலாம். இப்போது நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா அப்போது HCF என்னது, அதோட B தான் HCF. இந்த ரெண்டு நம்பருக்குரிய HCF 12. ஆனால் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சாலே இந்த 3க்கான HCF வேல்யூ அதுதான் அப்படின்ட்டு. அப்போது 12 is the HCF of, நம்மளோட கொஷினில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 396 504 396 504 and 636. நம்மளோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. Until next time, bye.